பார்ப்பார், உள்ளத்தை மட்டும் பார்ப்பார். அதுல எந்த மாதிரியான உள்ளத்தை பார்ப்பார்? அழுகையும் வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் வேதனை படுகிற அந்த உள்ளத்தையும் என் ஆண்டவர் இயேசு அதிகமாய் பார்க்கிற தெய்வம். அது மட்டும் இல்ல, பார்த்து விட்டுகிறவரால, பார்த்துட்டு விட்டுட்டு போறவர் இல்லைங்க, அது உதவி செய்கிறவர். இயேசுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் என்ன தெரியுங்களா? உதவி செய்கிறவர். இந்த இயேசு நமக்கு உதவி செய்கிறவர். இந்த இயேசு நமக்கு வாழ்க்கையில தேவையா? கண்டிப்பா தேவை. ஏன்? நமக்கு உதவி செய்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசுவை நம்பினவங்க ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஆனா கெட்டு போய் இருக்கிறவங்க, இயேசுவை நம்பி வந்தவங்க நேர வாழ்க்கையில நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு வாழ்வை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த நாட்டுக்கு கூட நாங்க வீட்டுல சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனாலும் நாங்கள் வந்து இந்த இடத்துல நாட்டுக்கு இயேசு பற்றி சொல்ல காரணம் என்னன்னா, எங்களுடைய வாழ்வை ரொம்ப மோசமான வாழ்க்கையில் இருந்த உங்களோட வாழ்க்கையை இயேசு மாற்றினார். எங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுக்கு சம்பந்தம் பாதியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லி இதே போல தெருவு பிரசங்கத்துல இயேசுவை பற்றி சொல்லும் போது கேட்டு அதை நம்பி உள்ள வந்தோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வாழ்க்கையை பார்த்தா எப்படி மோசம் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில சொல்லுங்க, மோசமான ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை மாற்றினார் இயேசு. இந்த இயேசுக்கு என்ன செஞ்சோம்? என் ஆண்டவர் இயேசு உள்ளத்துல இடம் கொடுத்தோம். உள்ளத்தில் உள்ள வேதனைகளை அவர்கிட்ட ஒப்படைச்சோம். உள்ளத்துல பாரங்களை இறக்கி வச்சோம். இந்த இயேசு எல்லாம் பாரங்களை தீர்த்து வைக்கிறவர். எல்லா பாரங்களையும் வேதனைகளையும் அவர் சரி செய்கிறவர். நல்ல தெய்வம் இந்த இயேசு. அது மட்டும் இல்ல, இயேசு 3வது நாள் உயிரோடு இருந்தார். இந்த உலகத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எவ்வளவு மகான்கள், எவ்வளவு ரிச்சிமா எல்லாரும் இந்த உலகத்துல வந்து பிறந்தாங்க, 2வது மரித்து போனாங்க. இந்த உலகத்துல 2 காரியம் தான், பிறந்தாங்க, இறந்து போனாங்க. இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். நான் இயேசு மட்டும் தான் 3வது நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். 3வது நாள் உயிரோடு எழுந்தவர் இந்த இயேசு. உயிரோடு எழுந்தவர் என்னத்தமா செய்கிறாரு? சொல்றாரு பைபிள்ல அழகான ஒரு வசனம், அழகான ஒரு வார்த்தை இருக்குங்க. அவர் சொல்றாரு, 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருதயம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசு உண்டு இல்லையா? இந்த இருதயத்தை வந்து ஆண்டவர் சொல்றாரா, இதே போல வார்த்தை மூலமா இயேசு வந்து இருதயத்துல வந்து கதவை தட்டுறாங்களா? நம்முடைய உள்ளத்துல வந்து கதவை தட்டுறாங்களா? நம்ம இருதயத்துல கதவை தட்டுறாங்களா இயேசு? ஏன்? நம்ம திறந்து கொடுத்தோம்னா உள்ளத்தில் உள்ள வேதனைகள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றணும். ஆனா என்ன செய்யணும்? இருதயத்துல இயேசுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். இயேசுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசு உள்ளத்துல வந்தா போதுங்க, உள்ளத்துல உள்ள பாரெல்லாம் கஷ்டம்லாம் நீங்களும். கண்டிப்பா நம்ம இயேசுக்கு உள்ளத்துல இடத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதுலதான் எல்லா